உலகமெங்கு வாழும் தமிழ் பேசும் மக்கள் அனைவரையும் சமையல்காரன் சேனலுக்கு அன்பு கலந்த வணக்கத்துடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் பீட்ரூட் ஹல்வா. இந்த பீட்ரூட் ஹல்வா நம்ம யாருக்குன்னா ஹல்வா கொடுக்கணுன்னா இந்த பீட்ரூட் ஹல்வா செஞ்சு கொடுத்துட்லாங்க. ஏன்னா இந்த ஹல்வா செய்கிறது அவ்வளோ ஈஸிங்க. ஹல்வா இதை எடுத்து வாயில் சாப்பிட்றப்போ அப்படியே நைஸாக தொண்டையில் எப்படி போகுதுன்னே தெரியாது, அந்த மாதிரி நைஸாக உள்ளே போங்க. தேவையான பொருட்கள் டிஸ்பிளேயில் தெரியுது பாருங்கள், முன்னாடியே பார்த்து எடுத்து வச்சிங்க. செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டில் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் கூட நம்ம இந்த அல்வாவை ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்மளுக்கு ஒரு 1/2 கிலோ பீட்ரூட் எடுத்து தோலை சீவி திருவிக்கணுங்க. இந்த மாதிரி துருவி மொத்தமாக எடுத்து வச்சுக்கலாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பீட்ரூட்டு, சர்க்கரை, கோவா, முந்திரி, திராட்சை, பால், நெய், அவ்வளோதாங்க. இதை வச்சு ஈஸியாக செய்யலாம். வாங்க 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அதில் 10லேருந்து 15 முந்திரி, ஆஃப் முந்திரி பதியாக இருக்கிறத ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணலாம். இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கினே இருக்கணுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், திராட்சை உலர் திராட்சை ஒரு 10லேருந்து 15 ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். இந்த மாதிரி பொன்னிற வரப்போ எடுத்து வச்சிடலாங்க. இப்போ நம்ம 80 ml நெய் சேர்த்துக்கலாம். அதே பேனில் நெய் நல்லா காஞ்சி வர்றப்போ பீட்ரூட்டு துருவி வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பீட்ரூட்டை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பீட்ரூட்டை நல்லா இப்படி நெய்யில் பரட்டி விடணுங்க. பரட்டி விட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸ்லேருந்து 4 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. அதில் பீட்ரூட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் போகிற அளவுக்கு. அது போன பிறகு இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு 75 ml பால் சேர்த்துக்கிறேன். 75 ml பால் சேர்த்துட்டு ஒரு சும்மா கொஞ்சம் நேரம் வதக்கலாம். நம்ம இதை ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஏலக்காய், இடித்த ஏலக்காய் இருக்குது, 2 ஏலக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு மணத்தை கொடுக்கும். நீங்கள் ஆப்ஷனல் தான், வேணும்னா இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். 7லேருந்து 10 நிமிஷம் அந்த பீட்ரூட் வேகணும் நல்லாங்க. அதனால் 7லேருந்து 10 நிமிஷம் வேக விடலாம். பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்குது, கொஞ்சம் ட்ரையான மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் பாலை சேர்த்துட்டு ஒரு 3 or 4 மினிட்ஸ் நல்லா வேக வைக்கலாம். போகிறோங்க 3 or 4 மினிட்ஸ் பீட்ரூட் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம சும்மா மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாங்க. ஸ்வீட்டில் இந்த ஸ்வீட் நம்ம உடம்புக்கு எதுவுமே பண்ணாது, நல்லா சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கிண்டிட்டு சர்க்கரை ஒரு 150 கிராம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கிலோ பீட்ரூட்டுக்கு 150 கிராம் சர்க்கரை சேர்த்தா அந்த இனிப்பு திகட்டாத மாதிரி இருக்கும். சர்க்கரை போட்டதுமே சர்க்கரை உருக ஆரம்பிச்சிச்சிங்க. இப்போது சிறிதளவு நெய்யும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நெய் போட்டுட்டு கிண்டிட்டு பால்கோவா 50 கிராம் இருக்குது, அந்த பால்கோவா 50 கிராமை இதில் சர்க்கரை இல்லாத பால்கோவா இதை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, அல்வா ஃபினிஷ் ஆகிடுச்சிங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்டு பாருங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி அல்வாவை செஞ்சு சாப்பிடுங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. என்றும் நன்றி கலந்த வணக்கத்துடன் உங்கள் சமையல்காரன்.